ஹலோ கைஸ், நான் ஃபுட்பால் தமிழ் சொந்த பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஎஸ்கே அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் பிளே ஆஃப் ரேஸ் பயங்கர சூடாக போயிட்டு இருக்கு. ஸோ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்புறம் உருவேல் பட்டேல்னு ஒரு பிளேயர் சிஎஸ்கே சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சம்மரியாக தான் பார்க்க போகிறோம். ஸோ போகலாம். ஸோ ஆர்சிபி மேட்ச்லாம் நம்ம தோத்துட்டோம். பட் மித்த மேட்செல்லாம் கம்பேர் பண்ணும்போது அந்த மேட்ச்ல டெஃபினட்டாக நல்ல ஃபைட் கொடுத்தாங்க. நல்ல ஃபைட் தான், நல்ல ஃபைட் சூப்பராக விளாண்டாங்க. எஸ்பெஷலி ஆயுஷ் மாத்ரே ஒன் ஃபார் அ ஃபியூச்சரை சிஎஸ்கே ஃபைன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. என்ன ஒரு இன்னிங்ஸ் ஆனாரு, அதுவும் அவர் ஆடி முடிச்சதுக்கப்புறம் சொன்னாரு தோனி வந்து வெல்டன் சாம்பியன் சொன்னாருன்னு. ட்ரூலி அவர் சாம்பியன் தான். ஏன்னா 95 ரன்ஸ் அடிச்சிட்டாரு. அவர் நினைச்சிருந்தா ஒரு 5 சிங்கிள் எடுத்து 100 போட்டு போயிருக்கலாம் சின்ன பையன். பட் டீமுக்கு அந்த டைம்ல 6 வேணும்னு சொல்லி 6க்கு போய் அவுட் ஆனாரு. ஸோ அதுவே அவரோட டீமுக்காக எந்த அளவுக்கு அவர் ஆடுறாரு அப்படிங்கிறத காட்டுது. இப்போ வருவோம் நம்ம பிளேயிங் 11 பிரச்சனைக்கு. லாஸ்ட் மேட்சே வந்து வன்ஷ் மீடி ஆடி இருக்கணும். பட் அன்பார்ச்சுனேட்டா லாஸ்ட் மினிட்ல அவருக்கு ப்ராக்டிஸ் அப்போ ஒரு இன்ஜுரி ஆனதுனால அவர் ஆட முடியல. அதனாலதான் திரும்ப தீபக் கூடவே ஆட வேண்டியதா போயிருச்சு. ரொம்ப ரொம்ப அன்லக்கி கேஸ். ஏன்னா இத்தனை நாளா வெயிட் பண்ணாரு. வெயிட் பண்ணிட்டு இப்ப பார்த்தா கடைசியா டெபியூ பண்ற டைம்ல இன்ஜுரி ஆயிட்டாரு. ரொம்ப அன்லக்கி. ஸோ அதுக்கு பதிலா நம்ம டீம் யார் எடுத்திருக்காங்க அப்படின்னா உருவேல் பட்டேல். இவர் வந்து ஸ்மாட்ல ஒரு 28 பால் 100 அடிச்சாரு. ஸோ இவரோட ஸ்டாட் பத்தி சொல்லணும் அப்படின்னா பயங்கரமான பிளேயர். 6 மேட்ச்ல 300க்கு மேல ரன் அடிச்சிருக்காரு. அவரோட ஆவரேஜும் ஆல்மோஸ்ட் 78 கிட்ட இருக்கு. ஒரு T20 சீரீஸ்ல 78லாம் அல்டிமேட்டு. அதுவும் 10 மேட்ச் ஆடி ரஜத் பட்டிதார் 27 சிக்ஸ் அடிச்சாரு ஸ்மாட்ல. இவர் வெறும் 7 மேட்ச் ஆடி 29 சிக்ஸ் அடிச்சு வச்சிருக்காரு. செம்மையான ஒரு சிக்ஸ் ஹிட்டிங் பிளேயர். நல்ல பவர் ஹிட்டிங் வச்சிருக்காரு. எஸ்பெஷலி ஒரு ஓப்பனிங் பேட்டர் கைஸ். நமக்கு அந்த பவர் பிளேல சிக்ஸ் ஹிட்டர் இல்லாமே இருந்தோம். ஸோ இப்போ வந்து இந்த ஓப்பனிங் பேட்ஸ்மேனா இவரை கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா ஷேக் ரஷீதும் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. செம டேலண்ட் கைஸ் ஷேக் ரஷீத், எந்த விதமான ஒரு டவுட்டுமே கிடையாது. பட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு அவர் வந்து இது பண்ணல. ஏன்னா நல்ல போலெல்லாம் வந்தா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்றாரு. அதனால கொஞ்சம் இன்னும் ஒரு இந்த ஸ்டேஜுக்கு ரெடி ஆகணும். இன்னொரு சீசன் ஆஃப் ஸ்மாட் அந்த மாதிரி ஆடிட்டு தான் அவர் வரணும்னு நினைக்கிறேன். மேபி நெக்ஸ்ட் மேட்ச்ல உருவில் பட்டேல் வந்து ஷேக் ரஷீதுக்கு பலா வரலாம்னு நான் வந்து நினைக்கிறேன். அதே மாதிரி தீபக் கூடாக்கு பலா ஒரு ராமகிருஷ்ணா கோஷ் வந்து ஆட வாய்ப்பு இருக்கு. மத்தபடிக்கு எந்த சேஞ்சும் பண்ண மாட்டாங்க. இல்லைன்னா தீபக் கூடாவே வேண்டாம், எங்களுக்கு எதுக்கு எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லி ஒரு பவுலரா ஷ்ரேயாஸ் கோபால் ஆடக்கூட வாய்ப்பு இருக்கு. நம்ம டீம் என்ன பண்ண போறாங்கன்றது இன்னும் தெரியல. இப்போ போலாம் பிளே ஆஃப்ஸ் ரேஸ் பத்தி. சும்மா இந்த வருஷம் ஐபிஎல் தான் களை கட்டுது பிளே ஆஃப்ஸ். ஆனா சென்னை சூப்பர் கிங் இதுல இல்லைங்கிறது ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது. பட் பிளே ஆஃப் ரேஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா சூப்பரா போயிட்டு இருக்கு. எஸ்பெஷலி ரொம்ப டைட்டான ஒரு பிளே ஆஃப் ரேஸ். 7 டீம் இருக்காங்க. ஆல்ரெடி ஆர்சிபி ஆன் டாப் 16 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஃபிக்சர்ஸ் இதுக்கப்புறம் இருக்கு. ஸோ கண்டிப்பா அவங்க வந்து மேலே போயிடுவாங்க டாப் 2ல அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட பஞ்சாப் இருக்காங்க. அந்த 8 பாயிண்ட்ஸ் வந்து அவங்கள கண்டிப்பா குவாலிஃபை பண்ண வச்சிரும். ஏன்னா அந்த ஒரு மேட்ச் ரெயின்னால வாஷ் அவுட் ஆனதுனால அவங்க 15 பாயிண்ட். நெக்ஸ்ட்ல எங்கேயாவது ஒரு 2 மேட்ச் ஜெயிச்சா கூட அவங்க வந்து உள்ள போயிடுவாங்க. அப்புறம் வந்து நல்லா போயிட்டு இருந்த மும்பை சும்மா கலக்கின்னு இருக்காங்க. இன்னைக்கு மேட்ச் ஒரு செம குரூஷியல் மேட்ச் மும்பைக்கு. இன்னைக்கு ஜெயிச்சுட்டா கண்டிப்பா அவங்க டாப் 2 போயிடுவாங்க. அதே மாதிரிதான் ஜிடி என்ன அட்வான்டேஜ்னா இவங்க எல்லாத்தோட ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா வச்சிருக்காங்க. ஆக்சுவலி ஒரு பாயிண்ட் அப்படின்னா ஒரு மேட்ச் எக்ஸ்ட்ரா வச்சிருக்காங்க கையில. 10 மேட்சஸ் தான் ஆடி இருக்காங்க. இன்னைக்குதான் 11th மேட்ச் ஆடுறாங்க. இன்னும் 4 மேட்ச் பெண்டிங் இருக்கு. ஆல்ரெடி அவங்க வந்து 14 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். 14 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. ஸோ இன்னைக்கு அவங்க வந்து நெக்ஸ்ட் 3 மேட்ச் ஜெயிச்சா அவங்க ஈஸியா டாப் 2 போயிடலாம். இன்னைக்கு ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா ஜிடி கண்டிப்பா டாப் 2 போயிடுவாங்க. இன்னொரு டாப் 3 யாருன்னா பார்க்கணும். அதுக்கப்புறம் டிசி வந்து அந்த இடையில இந்த 2 மேட்ச் லாஸ்ட்னால அவங்க கொஞ்சம் மாறிட்டு இருக்காங்க. நேத்து ஒண்ணு வாங்கியிருக்கணும், தப்பிச்சுட்டாங்க மழை வந்ததுனால. சரி, அதுக்கப்புறம் யாரு இருக்கான்னு பார்த்தா நம்ம கேகேஆர் பாஞ்சு வந்துட்டு இருக்காங்க. நாங்களும் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எல்எஸ்சியோட கதை தெரியும். அப் அண்ட் டவுன் அப் அண்ட் டவுன் அப் அண்ட் டவுன் அதை கண்டினியூ பண்ணாங்க. ஸோ பார்ப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் டாப் 4 யாரெல்லாம் வருவா அப்படின்னா ஜிடி, ஆர்சிபி, பிபிகேஎஸ், எம்ஐ. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 4 தான் வரும். இல்லைன்னா டிசி எங்கேயாவது ஒரு பக்கம் ஸ்பின் பண்ணா இதுக்கப்புறம் டிசி ஆட போற கிரிக்கெட்டை வச்சுதான் அவங்களா இல்ல அந்த மேல இருக்க இந்த 4 டாப் டீம் தான் வரணும். மித்தபடிக்கு எனக்கு தெரிஞ்சு கேகேஆர் எல்எஸ்டிக்கெல்லாம் சான்ஸ் கிடையாது. ஏன்னா எங்கேயாவது ஒரு மேட்ச் கண்டிப்பா அவங்க அடி வாங்கிடுவாங்க.